சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் ஜூலை 15ஆம் தேதி 2025 செவ்வாய்க்கிழமை. விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 31ஆம் திருநாள். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் திடீர் பரவனவர்கள், பெரிய ஆட்களுடைய தொடர்பு, சங்கத்தில் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, திடீர் சந்தோஷம், பொருளாதாரத்தில் முன்னேற்றம், மறந்து ஒரு சில விஷயங்கள் விட்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சந்திர மௌலீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சனி வக்ரம் பெற்றது. ரிஷபத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். ரிஷபம் மட்டும் கிடையாது, ரிஷபம், கன்னி அண்ட் மகரம், இந்த 3 ராசிகளும் தலைவலி, டென்ஷன், மனச்சோர்வு, டவுன் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் முக்கியமா உங்களுடைய தொழில், வேலை, அந்தஸ்து, உத்தியோக வியாபாரத்துல கவனம். அதாவது சில டைம்ஸ் நமக்கு ஒரு தெரியாத ஒரு பயம் உருவாகும். ஆனா இந்த பயம் உங்களை ஒன்றும் பண்ணாது. காமாட்சி அம்மன் கூட இருங்க. காமாட்சி அம்மன் மனசார துதித்தெழுனா போறோம், நல்ல மாற்றத்தை கொடுக்கும், அபாரமா இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியாளர் பிங்க்னு. மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு பிரயாணங்களில் கவனம், வயிறு உபாதைகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 2-3 பேர் சேர்ந்து டிராவல் பண்ணும்போதுலாம் கவனமா இருக்கணும். எதை நீங்க கரெக்டா நம்புறீங்களோ அந்த விஷயம் தப்புன்னு உணரக்கூடிய நாளா இருக்கப்படுது. இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமா வண்டி வாகனங்களில் கவனம், தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ள போகாம பாத்துக்கிறது. மெயினா ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸ்ல, வீட்டுல பெரியவங்களுடைய ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸ்ல ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி யாரையும் நம்பி ஒரு விஷயத்த நம்ம சொல்லிடப்படாது. இந்த நாள் ரொம்ப கவனத்துக்குரிய நாளா இருக்கப்படுது. வேற்று மொழி மனிதர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், முக்கியமான தெய்வங்கள் இந்த நாள் சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்ஃபேக்ட் கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவர், பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க கடன் கொடுத்தாலும் சரி, கடன் வாங்கினாலும் சரி, 2த்துக்கும் பிரச்சனை ஆகக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. எந்த அளவுக்கு பொறுமையா போறீங்களோ அந்த அளவுக்கு பொறுமையா போறது நல்லது. சாப்பிட்ற உணவு சரியா டைஜஷன் ஆகாம இருக்க மாதிரி இருக்கு, கொஞ்சம் பார்த்துக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமா விநாயக பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எங்கேயுமே இந்த நாள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் ப்ரெஷர், டென்ஷன் இருக்கும். ஆனா ஒரு சில விஷயங்கள் ஒரு சில பேரை மீறி தான் செய்யணுங்கிற ஒரு நிலைமை வரும். அதனால கண்டிப்பாக பகை உருவாகும். அந்த பகை ஒருத்தரோடையா இல்ல 5 பேரோடையான்னு நீங்க தான் டிசைட் பண்ணணும். சம்டைம்ஸ் நம்ம பகையை பாராட்டாம நட்பாக போவது, அமிக்கபிளா போறது பெட்டர். எந்த இடத்துலையுமே விவேகமாக செயல்படக்கூடிய கன்னிராசி நண்பர்களுக்கு, கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நாள் கொஞ்சம் சவாலாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொன்னிறம். துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள், டென்ஷன், பிரஷர், குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல கவனம், ஒரு சில இடங்கள்ல மனசு தவறுறது, அதாவது ஏதோ சம்மந்தமில்லாம ஒரு பயம், இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பொதுவா இந்த மாதிரி நாட்கள்ல நம்ம எடுக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் கண்டிப்பாக ஜெயிக்கும். ஆனா ஒரு பயத்தோட பதட்டத்தோட முடிகிற மாதிரி வரும். மெயினா இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் கரும் பச்சை. விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு மாத்ருகாரகன் அம்மாவுடைய ஹெல்த்ல கவனமா இருக்கணும். உங்களுடைய பிபி, சுகர், கொலஸ்ட்ரால்லாம் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உப்பு சத்து குறைபாடு ஒரு சில பேருக்கு லைட்டா
நம்ம செய்யக்கூடிய பிளான்ல கொஞ்சம் சொதப்பல், அதுக்கப்புறம் சரியாகிறது. இல்லைன்னா தர்மத்துக்கு மீறி செய்து ஒரு காரியத்தை ஜெயிக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா இன்றைய நாள் கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கிறதுனால நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், முக்கியமான தெய்வங்கள்ல நர்த்தன கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிரே நிறம். தனுசு ராசி அது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கனவு உலகத்துல வாழாதீங்க. தயவு செய்து சந்திரன் ராகு சேர்க்கை இருக்கும் பொழுது நம்ம அதை பண்ணிடலாம் இது பண்ணிடலாம்னு கோட்டை கட்டக்கூடாது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது, பொறுமையா இருக்கிறது, எல்லா விஷயத்தையும் ரொம்ப மெதுவாக ஹேண்டில் பண்றது, வண்டி வாகனங்கள் ரொம்ப கவனமா போறது, தொண்டை உபாதைகள் சில பேருக்கு இன்ஃபெக்ஷன் மாதிரி விஷயங்கள்லாம் வரும். அதனால ஒரு 2-3 நாளைக்கு மட்டும் சரியில்லை, பார்த்துக்கணும். ஆனா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது. இன்ஃபேக்ட் யாருன்னா ஐடி நெட்ஒர்க்கிங்ல இருக்க இடம் அவளுக்குலாம் ரொம்ப சுத்தம். மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு வேறு மொழி வேறு இனம் சம்பந்தப்பட்ட ஆட்கள் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அமோகமான நாள். அதனால் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாரசிம்மர். உக்ர நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள், ஒரு சில பேருக்கு ஜலதோஷம், ஒரு சில பேருக்கு சாப்பிடக்கூடிய உணவு சரியா டைஜஸ்ட் ஆகாம இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா முடிஞ்ச அளவுக்கு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணா போறோம், எல்லாமே நல்லா இருக்கும். இன்னொரு 2 வார்த்தை பேசக்கூடிய இடத்துல 1 வார்த்தை பேசினா போறோம். பணத்துல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய நாள். கண்ணு முன்னாடி மேஜிக் பண்ணி பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் எப்போ வரனே தெரியாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விசாலாட்சி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ப்ளூ நிறம். கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன உறுதி வேண்டும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் சண்டை சச்சரவோட ஓடுற மாதிரி இருக்கும். உங்க ஹெல்த் கவனமா இருக்கணும். தேவையில்லாத கோபம், அவசியமே இல்லாத கன்ஃபியூஷன், ஒருத்தர் ஒன்ன சொன்னா அது வேற மாதிரி புரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாறுதல் இருக்கும். அதனால எல்லா இடத்துலயும் கொஞ்சம் சண்டை சச்சரவு பிரச்சனை ஏற்பட்டதுக்கு அப்புறம் சால்வ் ஆகிற மாதிரி இருக்க கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான பிங்க் நிறம். மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றங்கள் நிறைய இருக்கும். இரவு நேரத்தில் அலைச்சல், தூக்கமின்மை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம செலவுகளை கண்ட்ரோல் பண்றோமோ அவ்வளவு நல்லது. ஏதோ ஒரு இடத்துல 2 நாள் ஒரு பெருசா ஒரு ஹெல்த்தையோ இல்ல மனசையோ பாதிக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கலாம், அதை பார்த்துக்கணும். முக்கியமா 2 நாள் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான பிங்க். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.